நீரின்றி வாழ்வீது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் ஊராண்டு நான் வாழ்ந்ததோறும், உலகத்தில் ஊராண்டு நான் வாழ்ந்ததோறும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. அங்கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல்லோடி வார்த்தைகள் நான் கேட்டபோதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. வாழ்வே இறைவா.
நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா அந்த கோடி வார்த்தைகள் நான் கேட்டதோ இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போல் அந்த கோடி வார்த்தைகள் நான் கேட்டதோ இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போல் 1,000 ஜீவனுயிர் வாழுமே 1,000 ஜீவனுயிர் வாழுமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வே இறைவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தோம் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தோம் உன்னில்லத்து வாழும் ஒரு நாளெங்கும் உன்னில்லத்து வாழும் ஒரு நாளெங்கும் உன்னில்லத்தில் வாழும் உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளெங்கும் உன்னில் வாழ்வே இறைவா மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா மகிழ்வேது தேவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் என் தேவா ஆராதனையில் துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் என் தேவா துதித்து பாத்திரரே தூயாவியே துதித்து பாத்திரரே தூயாவியே ஆராதிக்கும் தேவனே சுவருவரே ஆராதிக்கும் தேவனே சுவருவரே அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா
காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறார்.
சீர்படுத்தி விட்டீர். வாழாதவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக நானும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருளாக நினைப்பதில்லையே. உமக்காக நானும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருளாக நினைப்பதில்லையே. நின்ற ஊழியத்தை நிறைவேற்றினார். நின்ற ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. அனாதவன் என்று தள்ளிகள் என்னை. அனாதவன் என்று தள்ளிகள் என்னை. மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீரே. மூளைக்கு தலைகளாய் மாற்றி விட்டீரே. உமக்காக நானும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருளாக நினைக்கவில்லையே. உமக்காக நானும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனையும் பொருளாக நினைப்பதில்லையே. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. எல்லாரும் வாயில திறந்து, ஏப்பா, ஏப்பா, என் மேல உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. என் மேல உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அதனாலதான் ஓடுகிறேன். என்னை போட்டி போட்டி வந்து என்னை மறுபடியும் உம்மண்டையில என்ன சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஓட்டத்தை ஓடிவிடு. எனக்கு நீங்க கிருபை செய்றீங்க. ஆலைகாலையில என் ஆண்டவரான தேவன் எங்க கூட இருக்கிறீங்க. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் ஏதோ சும்மா வாழ்ந்துட்டு ஓடிட விரும்பலப்பா. நீங்க என் மேல ஒரு அழைப்பு இருக்கு. 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 அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கு. தேவன் வல்லவராயிருக்கு. ரீமாலா லலமா ஷலபலபா. ரீமாலா லலமா ஷலபலபா. போன எந்தன் கூடாரத்திலேயே உமது கரத்திலிருந்து கத்தரித்தீரே. துணைந்து போன எந்தன் கூடாரத்திலேயே உமது கரத்திலிருந்து கத்தரித்தீரே. வாழாதவைகளை சீர்படுத்தி விட்டீர். வாழாதவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயனிலமாய் எல்லாரும் சொல்றீங்க. ஆமென். பயனிலமாய் என்னை மாற்றி வாழாதவைகளை சீர்படுத்தி விட்டீர்.
சொல்ல முடியலையே, என்ன தெரியலையே, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கையிலே சொல்ல முடியலையே, என்ன தெரியலையே, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கையிலே அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கையிலே சொல்ல முடியலையே, என்ன தெரியலையே, அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கையிலே அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கையிலே ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் நிரப்பிவிட்டாரே
என் வியாதியையோ சிலுவையில் முறித்து விட்டாரே. ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் நிரப்பி விட்டாரே. என் வியாதியையோ சிலுவையினால் முறித்து விட்டாரே. துணையானாரே, என் ஜெயமானாரே. துணையானாரே, என் ஜெயமானாரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை பாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை பாடுவேன். ஒன்றாய் நான் என்று சொல்லுவேன். ஆயிரத்துக்கு நன்றி சொல்லுவேன். 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 சொல்ல முடியலையே, என்ன தெரியலையே. சொல்ல முடியலையே, என்ன தெரியலையே. அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கிறீங்க. இயேசு 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 அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கிறீங்க. ஹல்லேலூயா. காலை வேளையில நாம் தெய்வத்தை புகழ்ந்து பாடி அவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். மோசேயை போல, மரியாதை போல, இயேசுவை போல தன்னை தேவனுடைய பணிக்காக, தன்னுடைய அழைப்புக்காக தங்களை அர்ப்பணித்த இவர்களைப் போல என் மேலும் இருக்கிற அழைப்பை நிறைவேற்ற நான் எல்லா விதத்திலும் உமக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று நம் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையாகவே இந்த எண்ணம் சிந்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏதோ அன்று வாங்கி போயிடலாம் அப்படின்ற நிச்சயமாய் இப்பொழுதும் கூட நம்ம பெற்றுக்கொண்டு போக தான் வந்திருக்கிறோம். நமக்கு கொடுத்து தான் அனுப்ப போகிறோம், நம்மை ஆசீர்வதித்து தான் அனுப்ப போகிறோம். ஆனாலும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய இயக்கங்களையும் நம் இருதயத்தில் சுமந்தவர்களால் அவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். Hallelujah. தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த நாளில் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவர் தாமே நம்மை படைத்தவர், உருவாக்கியவர், ஜீவனை தந்தவர், நன்மையின் தேவன், அனுதினமும் நம்மை ரட்சிக்கும் பாதையிலே கொண்டு செல்கிற தேவன். வந்த யாவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிப்பே அதை செய்த போதும். உம்மை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, உம்மை துதி
ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். உம்மையில்லாமல் எனக்கொரு தெய்வம் யாரும் இல்லை. வானிலும் பூமியிலும் ஐயா நீதான் ஐயா. உம்மையில்லாமல் எனக்கொரு தெய்வம் யாரும் இல்லை. வானிலும் பூமியிலும் ஐயா நீதான் ஐயா. நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயவப்பா. நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயவப்பா. இந்த வார்த்தையிலே ஜீவன் எனக்கு இருக்கப்பா. இந்த வார்த்தையிலே ஜீவன் எனக்கு இருக்கப்பா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன். காட்டுமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன். அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன். காட்டுமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன். நான் உம்மையன்றி உலகிலே யாரையா. உம்மையன்றி உலகிலே யாரையா. இந்த உலகம் தந்ததே நீரையா. இந்த உலகம் உயிரும் தந்ததே நீரையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். அக்கினியில் விழுந்தாலும் உம்மை துதிப்பேன். கடலில் போட்டாலும் உம்மை துதிப்பேன். அக்கினியில் விழுந்தாலும் உம்மை துதிப்பேன். கடலில் போட்டாலும் உம்மை துதிப்பேன். நான் உம்மை விட்டு எங்கே போவேன் இயேசையா. உம்மை வாழ்வேன் இயேசையா. நான் உம்மையன்றி உலகிலே யாரையா. உம்மை வாழ்வேன் இயேசையா. உம்மை வாழ்வேன் இயேசையா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை துதிக்க, உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் 100 பிறந்து வந்தது. இங்கு பாடல் 100 பிறந்து வந்தது. நான் எழுதி வரும் உமது வார்த்தையே, பாடி வரும் உமது திருவடியே. நான் எழுதி வரும் உமது வார்த்தையே, நான்
உம்மை குறித்து பாடும் பொழுதிலே மனதிலிருந்து நடந்திட வேண்டும் உம் தூய வழியில் நடந்திட வேண்டும் இது பாடும் போது திறந்து வந்ததே உள்மொழிய அணிந்த வேதனை மண்ணில் உள்ளவர்கள் உணர்ந்திட வேண்டும் உள்மொழிய அணிந்த வேதனை மண்ணில் உள்ளவர்கள் உணர்ந்திட வேண்டும் உமது நித்திய ஜீவ வழியிலே உமது நித்திய ஜீவ வழியிலே உங்கள் நாட்டு மந்தை நடத்திட வேண்டும் நல்கை பெண் உம்மை தொடர்ந்திட வேண்டும் இது பாடலோடு திறந்து வந்தது சிலுவையிலே தியாகம் செய்ததை இந்த உலக மக்கள் அறிந்திட வேண்டும் சிலுவையிலே தியாகம் செய்ததை இந்த உலக மக்கள் அறிந்திட வேண்டும் மாய உலகை விரும்பும் மனிதர்கள் நல்வீர்கள் உண்மை வணங்கிட வேண்டும் நல் சிந்தனைகள் வளர்ந்திட வேண்டும் மயவிக்க இங்கு பாடல் நூல் திறந்து வந்தது மயவிக்க இங்கு பாடல் நூல் திறந்து வந்தது நான் எழுதுவதும் உமது வார்த்தையே நான் எழுதுவதும் உமது வார்த்தையே பாடுவதும் உமது கிருபையே நான் பாடுவதும் உமது கிருபையே இது பாடலோடு திறந்து வந்தது வாலிபனே வாலிபனே வாழ்நாள் எத்தனை நாள் உன் வாழ்நாள் எத்தனை நாள் வாலிபனே வாலிபனே வாழ்நாள் எத்தனை நாள் வாழ்நாள் எத்தனை நாள் ஆண்டவரை மறந்து ஆனந்தம்
தள்ளிவிடும் இந்த உலகம் உன்னை வெறுத்து தள்ளிவிடும் இளமையின் நாட்கள் ஓய்ந்துவிடும் இந்த உலகம் உன்னை வெறுத்து தள்ளிவிடும் இனபந்த சங்கம் உன்னை சூழுமுன்னே இனபந்த உன்னை சூழுமுன்னே இயேசுவை நீயும் ஏற்றுக்கொள்வாய் வாலிபனே வாலிபனே வாழ்நாள் எத்தனை வாழ்நாள் எத்தனை தாய் தந்தை சொல்லை தட்டாடி தன் மனம் போல் எங்கும் செல்லாதே தாய் தந்தை சொல்லை தட்டாடி தன் மனம் போல் எங்கும் செல்லாதே வேதனை வெளிச்சம் என்று அறிந்து கொள்வார் வேதனை வெளிச்சம் என்று அறிந்து கொள்வாய் உன் பாதையில் இயேசுவை நீ அறிந்து கொள்வார் வாலிபனே வாலிபனே வாழ்நாள் எத்தனையா வாழ்நாள் எத்தனையா ஆயிரம் இருந்தென்ன எனக்கு உன் ஆறுதல் ஒன்றே போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு உன் ஆறுதல் ஒன்றே போதும் நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்று போதும் நாயகன் அன்பொன்று போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு உன் ஆறுகள் ஒன்றே கண்களில் காண
ஆசிகள் மலை போல் புரிந்தாலும் இந்த அகிலமே உன் கையில் இருந்தாலும் ஆத்தும மீட்பு இல்லை என்றால் ஆத்தும மீட்பு இல்லை என்றால் அவைகளினால் ஒரு லாபமில்லை ஆண்டவர் பாதத்தில் பங்குமில்லை மகனே என் ஆண்டவர் பாதத்தில் பங்குமில்லை அருளாத மாளிகையில் இடமுமில்லை அருளாத மாளிகையில் இடமுமில்லை ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆறுகள் ஒன்றே போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆறுகள் ஒன்றே போதும் நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்று போதும் நாயகன் அன்பொன்று போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆறுகள் ஒன்றே போதும் கர்த்தரை பாடல் நிமித்தமாய் நாம் அனைவருமே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அதிகாலையில் தினம் உம்மை கண்டடைவார்கள் ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலை மேடம் பாடியிருப்பாங்க காலையில. அதிகாலை முஸ்லீம்லாம் பார்த்தா 4 மணிக்கு அவங்க தொழுது கொள்றாங்க, 4:30 மணிக்கு, 4:45, 5:15 இப்படி அவங்க ஆண்டவரை அவங்க தொழுது கொள்றாங்க. நம்ம எத்தனை பேர் அதிகாலையில் துதிக்கு பாத்திரரே தூயாவியே ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. துதிக்கு பாத்திரர் அவர்தான், ஆராதனைக்குரியவர். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை, தேவனை நாம் அனைவரும் நிச்சயம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து தேடித்தான் ஆக வேண்டும். அவர் எங்கு இருக்கிறார்? உலகம் முழுவதும் அவருடையது. அவர் எங்கும் நிறைந்தவர், மெய்யான ஒளி. யாருமே வாசம் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அவர் நம் இருதயத்திலே தங்கி வாசம் செய்யும்படியாய் ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் தங்க வாஞ்சிக்கிறார். அப்ப எத்தனை பேர் தேவனாகிய கர்த்தரை நானும் கூட தொழுது கொள்வேன், என் இருதயத்திலும் இயேசு தங்க வேண்டும். அந்த தாகம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும், விடா முயற்சி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் தங்கும்படியாய்
காரணம், மனிதர்களால் கட்டப்படும் எந்த கட்டடத்திலும் தேவன் இருப்பது இல்லை. அவர் படைத்த மனிதர்களின் இருதயத்திலே அவர் தங்கி உலாவும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் அவருக்கு நாம் இடம் கொடுப்போம்? சிந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதை தேவனிடத்தில் பெற்ற அன்பு, நன்மை, பாதுகாப்பு, எல்லா தீமைக்கும் இக்கட்டிற்கும் நம்மை நீங்களாக்கி நடத்துகிற தேவனை நாம் என்ன பண்ணணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த உள்ளமாகிய இருதயம், இந்த ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சும்மா ஸ்தோத்திரம் அது இல்லை, ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம் கண் முன்னே கொண்டு வர வேண்டும். நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். கிறிஸ்து படங்களில் இயேசு கிறிஸ்துவை எப்படி கொலை செய்தார்கள், அதற்கு முன்பாக என்னென்ன கொடுமைகளை நம் தேவனாகிய கர்த்தருக்கு செய்தார்கள் என்று படமாக நினைவுபடுத்தும்படியாய் பார்த்திருக்கலாம். பார்க்காதவர்கள் பாருங்க. தேவனை குறித்து நாங்கள் தனியும் போட்டுட்டோம். அப்பதான் இந்த அன்பு நமக்கு தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவ என்னெல்லாம் செஞ்சிருக்காரு? ரொம்ப குளிராதுப்பா, பெட்ஷீட் கூட இல்லை, வெயில் சரியா காயுது, கொஞ்ச நாள் அப்படி வெயில்ல போய் நிக்கலாம். அப்ப இந்த வெயில் யார் படைத்தது? யோசிக்க. நிச்சயம் தெரியாதவர்கள், நல்ல கிறிஸ்தவர்களை, வேதம் படித்தவர்களை என்ன பண்ணணும்? கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்பா சரியான வெயில்ப்பா, ஒன்றும் முடியலப்பா, அப்ப நிழல் வேணும். இந்த நிழல் யார் கொடுத்தது? தேவனாகிய கர்த்தர். அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாகமாக இருக்குப்பா, என் தாகத்துக்கு எந்த தண்ணியும் என்ன பண்ணிட்டேன், அந்த வேலையில வந்து என் பக்கத்துல பார்த்தேன் ஒரு காரு ட்ரம், அதுல மழை தண்ணி தேங்கி நிக்குது. நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து எனக்கு மயக்கம் ஒன்றும் புரியல. தண்ணிக்காக யாரை போய் கேட்கறது? அப்படி திரும்பி பார்த்தேன், ஸ்பென்சர் ஆண்ட அந்த ரோடு ஏதோ போட்டிருக்காங்க. நான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்படி திரும்பி வந்து ஸ்பென்சருக்கு போயிட்டு மறுபடியும் எனக்கு கட் பண்ணும் பொழுது அங்கிருந்து ஒரு ஒட்டு அடிச்சிட்டாரு. விழுந்து போய் இந்த உதடு, இந்த நெத்தியில, ஷோல்டரு, இந்த கை அடிபட்டுச்சு. நேராக போயிட்டு புதுக்கோட்டையில் ஒரு டிஸ்பென்ஸு, அங்கே போயிட்டு நானும் என் நண்பனும் கட்டெல்லாம் போட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கேஷில் நீ பார்த்துக்க, நான் அப்படியே போயிடுவேன். நான் சொல்லியிருக்கேன் போட்டான். இங்கே ஒரு கட்டு, முதல்ல ஒரு கட்டு பிளாஸ்டிக் சில்வர் மாதிரி பிளாஸ்டில் போட்டா 1, 2, இங்கே 1, 3, இந்த கையில் 1, 4, இந்த கையில் 1, 4. நான் அரட்டை சட்டை இருக்கேன். அப்பவும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன், பைக்கு ஓட்டிட்டு வரேன். எல்லாரும் என்ன இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அடிப்பட்டு புதுசாக ஓட்டிக்கிட்டு ஒரு நாள் அவர் போகிறாரு, மேஜிக் ஷோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் வந்துட்டு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ண, தண்ணி கொடுக்க யாருக்கே பண்ண தெரியல. திரும்பி பார்த்தவங்க ரம்மனு தண்ணி இங்கே கொண்டு குடிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தண்ணி மிக மிக அவசியமானது. தாகம் வறண்டு போயிருக்கு, யாருமே இல்லை, தண்ணி தான் இருக்கிறனால வேற வழி இல்லை. ஊருக்கெல்லாம் பாருங்க, அங்கே குளம் இருக்கும், ஓடைகள் ஓடும், குட்டைகள் இருக்கும், வேற வழியில் தண்ணி தாகத்துக்கு இந்த கையில் அப்படியே பண்ணிட்டு இந்த தண்ணி அப்படியே முண்டு குடிச்சு இன்னைக்கே இருக்கு, நடக்குது. அப்போ தண்ணி இது யாரு உண்டாக்குனது? தேவனாகிய கர்த்தர். கவர்மெண்ட் இல்லை, மழைய கவர்மெண்டா வர இருக்குது. செயற்கையா செய்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான். அது என்ன பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதம் இருக்கும், செயற்கை மழை வர வைக்கணும்னு சொல்லிட்டு வர வச்சாங்க, வரலை. 2 நாள் பொறுத்து இவங்க செஞ்ச மழை என்ன ஆகி போச்சு, அந்த ஊருக்குள்ள சரியான மழை வந்து வெள்ளம் வந்து
எவ்வளோ பொருள்கள் நாசமாகி போச்சு, மனிதர்கள் அடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் இவர்கள் செய்த அந்த மழை நிமித்தமாக. யாருக்கு சொல்றது? அதனால தேவன் என்ன செய்கிறாரோ அதை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் செஞ்சா கரெக்டா செய்வார், திட்டமா இருக்கும். மற்ற கண்களுக்கு ஐயோ நான் மழை அப்படி வந்தது ஆச்சரியம் போச்சு அதுன்னு சொல்றாங்க. அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தே தீருவார். யாரும் தடுக்க முடியாது. யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன அரசு நடக்குது, என்ன நடக்குது. அரசாங்கம் பண்ணுது. இயற்கை சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும். அதுக்கு ஏற்றாப்புல அவர்களும் மனிதர்கள், அரசை நடத்துகிறவர்கள். பிறகு அவர்கள் என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும். ஓட்டு போட்டா என்ன பண்ண, ஏது பண்ணா அவங்க எதுவும் பண்ணல. இயற்கை. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் இதெல்லாம் சிந்தித்தால் எப்படி சிந்திக்க முடியும்? 3ல் 1 பங்கு தான் நம்ம கிறிஸ்தவர்கள், 3 பங்கு யார்தான் இருக்காங்க, எல்லாம் கலந்து இருக்கு. அப்போ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரிடத்துல முறையிடுவார்கள், விண்ணப்பிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு, வேண்டுதலை கேட்டு, மனமிறங்கிய தயவு பாராட்டி நன்மை செய்வார். அரசு அப்புறம் செய்தோம். அரசு இன்று செய்ய தேவன் இன்று செய்வார் என்ற பழமொழி இருக்கிறது. அரசை இன்றே கொள்ளுவார். தேவன் நிதானித்து செய்வார். அவர் கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் காக்கிற தேவன். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம தேவன் சகல உபகாரங்களையும் மறவாதே நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த தேவனாகிய கர்த்தரை துதித்து கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அவருக்குள் இருக்கும் பொழுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எப்போ அவரை நாடி தேடி நம் மனதிலே அவரை தக்க வைத்துக் கொண்டு நினைவுபடுத்தி பார்க்கணும். சொல்ல முடியலையே சொல்லி பார்க்கணும், நினைத்து பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு காரியமா நினைத்து பார்க்கணும். அதே போல இங்கே அவரை நாம் நினைக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது. பாதம் பிஸ்தா ஒண்ணும் இல்லை, பாதம் பிசினி ஒண்ணும் இல்லை, அக்ரூட் இல்லை, நல்ல கறி எலும்பு இல்லை. அதெல்லாம் அப்புறம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவரின் நீதி என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பற்றி தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் இருதயத்திலே அவரை நினைக்கும்படியாய் முதல்ல அவர் தான், பிறகு அப்புறம் மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், அது நிமித்தமா வந்த உறவுகள், பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் உடைய நீதியை தேடி பிறகு இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணும், கூட 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 இந்த சொந்தம் அந்த சொந்தம் அந்த சொந்தம். அப்பதான் அந்த சொந்தங்கள்லாம் நினைத்து பார்த்து அவர்களோடு இருக்க முடியும், அவர்களையும் கிறிஸ்தவர்களாய் மாற்ற முடியும். அப்ப தேவனுக்குள் நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டு அவரை நம் உள்ளத்திலே ஆராதிப்போமானால் தேவன் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நாம பாதிக்கப்பட்டு இருக்கணும் வச்சுங்க. கிறிஸ்தவர்கள் தான் ஆண்டவரை தேடுகிறோம், சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், அவரையே நம்பி இருக்கிறோம், அவரை நம் உள்ளத்திலே வைத்திருக்கிறோம், நினைவு கூறுகிறோம். இப்படி இருந்தும் கூட
ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை என்ன பண்றாரு? வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவரை போல தெய்வம் யாருமே இல்லை, அவர் ஒருவரே. ஆதலால் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். எப்பொழுதும் சின்ன 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 சொல்லிட்டே இருக்க மாட்டார், சொல்லுவார். அவ்வளவுதான். வீச்சை பண்ற மாதிரி, அப்பா அம்மா சொந்தக்கார பண்ற மாதிரி அவரு நம்மை துன்புறுத்த மாட்டார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருந்தார். வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கூட என் மனைவிட்டு பேச கோபமாக தான் அப்படியே அமைதியாக இருந்துடும். தேவன் அப்படி கிடையாது. பாருன்னா மறுபடியும் நம்ம நோக்கி பார்ப்பான், அங்கவரே நம் குரலை கேட்பார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருக்காக தேங்காய் ஓடிக்கணும், பூசணிக்காய் ஓடிக்கணும், இல்லை எலுமிச்சம்பழம் தான் இருக்குது சுற்றி போடணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பரிகாரியாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவரையே பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆதலால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், எத்தனையோ பாவங்கள் நான் கூட செஞ்சேன், எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யல, இப்படிதான் நான் சொல்லுவேன். எதையுமே செய்யாமல் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என்ன அப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். எதையுமே செய்யல, வெறும் நன்மையினால் என்னை முடிச்சு விட்டு இருக்கிறார். நன்மை மாத்திரமே, தீமை ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் மாத்திரமே, பாதுகாப்பு மாத்திரமே, எனக்காகவும் யுத்தம் செய்கிறார். அப்ப எப்படிப்பட்ட தேவன்? நண்பர்கள் யாராவது இருப்பாங்க? ஒரு சிலர் இருக்கலாம், ஆனா தேவனை போல இருக்க முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கு. நான் தேவனுக்கு பயப்படுது. அன்பு, மரியாதை, கீழ்ப்படிதல். பயம், ஐயோ ஆண்டவர் விட்டுடுவாரோ குத்திடுவாரோ இதெல்லாம் பண்ணிடுவாரோ, அந்த பயம் இல்லை. தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் மிகவும் அன்பு நிறைந்தவர். அன்பு அவர்தான் அப்படின்ற நம்பிக்கை அவரிடத்துல கேட்டா தேவன் நிச்சயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என்னை இது வரைக்கும் தண்டிக்கலையே. அப்ப எப்படிப்பட்ட தேவன்? அவர் சொன்னபடி நடக்கிற தேவன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தான் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கும். அவருக்கு பயப்படும் அந்த மரியாதை. ஆண்டவர் வார்த்தை சொல்லி, நான் கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், என்னை ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார்கள், நல்லதுதான். அப்ப தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயந்தாலே அப்பா அம்மாவுக்கு பயப்படுவோம், அந்த உறவுகளுக்கு. பயன்றது இல்லைங்க, மரியாதை. பயன்றது மரியாதை, அச்சம். ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்றதை நீ சொல்லு. அவங்க கேட்கறாங்க, கேட்கறீங்க, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். ஓகே, அதுதான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கேட்குறீங்களோ கேட்குறேன், எங்களுக்கு நல்லா வேலையே இல்லை. வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, நடத்து முடிச்சுட்டாரு, எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்றாரு, எல்லாரும் படிங்கன்றார். அவருக்கு முடிஞ்சு போச்சு. படிச்சவங்க, மனப்பாடம் பண்ணவங்க, மனதில் தக்க வைத்தவர்கள் அந்த எக்ஸாம் வரும்பொழுது, அப்போலாம் மந்த்லியில் டுவைஸ், 2 வாரத்துக்கு ஒரு முறை எக்ஸாம், மந்த்லி டெஸ்ட். அப்படி வீக்லி இருந்து அது டுவைஸ் ஆகிட்டாங்க, மந்த்லி டெஸ்ட். அந்த டெஸ்ட்லேயே தெரியும் எத்தனை பேர் நல்லா படிக்கிறாங்க, எழுதிக்க. அந்த மாணவர்களை மாத்திரம் டீச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் முன்னாடி வாங்க. அந்த ஒரு 10 பேர் 20 பேர் அப்படியே படிச்சாங்கன்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சபையிலும் கூட. எத்தனை பேர் ஜபம் பண்ணலாங்க? ஒன்று சில ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் ஜபம் பண்றவங்க, ஊழியம் செய்கிறவங்க, தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறவர்கள், எத்தனை வார்த்தை அவர்களுக்குள்ளாய் இருந்து நினைவுபடுத்துகிறது ஒவ்வொரு வார்த்தையும்.
அதுதான் முக்கியம். அப்போ தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நினைவுபடுத்தணும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. யார் கூப்பிட்டா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அதுதான் இங்க சொல்லப்படுது. என்னண்டு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கும். வேற யாரையும் சொல்லல, நான் சொல்லல. தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையாய் உங்களுக்கு சொல்லுது. அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அவருடைய கிருபை இருக்கும். அப்ப மற்றவர்கள் இருக்காது. அதுதான் அர்த்தம். அப்ப தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்லும்படி கேட்டு நடந்து கொண்டு இருக்கணும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன். இப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அதுக்காக நம்ம எல்லாம் சபைக்கு வரோம். நாங்களும் அதுதான் வரோம். தேவன் சொல்றத உங்களுக்கு சொல்றோம். இன்னொன்று சொல்றாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார், அடியை விட்டு விலக்கினார். ஆமென். அதை நான் நினைவு கூறுகிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, பயப்படுகிறவர்கள் மரியாதை. ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறாங்கன்னு வச்சுங்களேன், 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் சேர்க்க வரைக்கும் போறாங்க. பட் நான் ஸ்கூல்ல போகும்போது கிட்ட வர மாட்டார். அப்படி தைரியமா வந்து சார் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெருமை வந்தாங்க. Yes, please come in. சில பேர் சில என்ன பொத்துன்னு வந்துடுவாங்க, என்ன சேரை வலிச்சிடுவாங்க. என்ன சொல்லணும்? தேங்க்யூ சார். அப்ப உட்காரும் போது அந்த சரீரம் ஒடுக்கப்படுகிறதே அந்த அதிகாரி பார்ப்பார். உட்கார சொன்ன உட்காந்துட்டு அப்படி பண்ணதுன்னா பாப்பார் ஆஃபீஸர், நல்ல பொண்ணு நீ என் கம்பெனி உன்னால ரொம்ப முன்னேற்றம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கக்கூடாது. நான் உங்களை கூப்பிட்றேன் வாங்க, லெட்ரு வரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எப்போ தெரிஞ்சு வெட்டி தான் லெட்ரு இங்கேயே கொடுத்தாச்சு. அந்த அடக்கம், அதுதான் பயப்படுது. அந்த ஒடுக்கம், அந்த தாழ்மை, இந்த பணிவு, அது பார்ப்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டு ஓகே நீங்கள் போகலாம், அவ்வளோதான், லெட்ரு வரலாம் சொல்ல போகலாம், நீங்கள் செலக்டடு போகலாம். அந்த பயத்தோடு வருவாங்க, பார்ப்பாங்க எப்படி போகிறாங்க. இங்கிருந்து வந்துட்டு அந்த கேடு தாண்டுற வரைக்கும் நடை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அவர் நாமம் மகிமைப்படும்படியா யாவரிடத்திலும் சமாதானம், அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒழுங்கு, இதுதான். கிறிஸ்டினா கேக் கொடுத்தாங்க நினைக்கிறேன் எல்லாருக்கும், எங்களுக்கும் கொடுத்தாங்க ஒரு டப்பா நிறைய. ஆமாம், கிறிஸ்டினா வந்திருப்பாங்களா? வரலையா? ஊருக்கே போயிட்டாங்களா? கேக் கொடுத்துட்டு போய் அல்வா தான் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. அவங்க கேக்கே கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. பர்த்டே சரி, அது பரவாயில்ல. தபித்தால் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபன் பாக்ஸில் என்ன பண்ணாங்க, வெள்ளை மாங்காய் இனிப்பு ஊருக்கான்னு ஒன்று கொடுத்தாங்க. மணி அதுக்கு முன்னே செஞ்சுட்டாங்க. 2 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்லியிருக்காங்க திட்டிப்பு கம்மியாக இருக்கு, மாங்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கொடுத்த பாத்திரமும் கம்மியாக இருக்குன்னு முந்தானத்து கொடுத்துட்டாங்க. போட்டு டிஃபன் பாக்ஸ். ஆமாம், நானும் ஒரு 4 வாசி கட்ட. தேங்க்யூ கவிதா, நல்லாவே பண்ணியிருந்தீங்க. கடுக்கெல்லாம் கம்மியாக போட்டு வெள்ளம் அதிகமாக இருந்தது, இனிப்பாக இருந்தது. கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவிதால் அடிக்கடி கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கி வச்சா சாப்பிட்றது தான் நேரம் இருக்காது. நானும் ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அங்கங்கே அப்படி இப்படி இருக்கும், எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது, எல்லாமே இருக்கும் குடும்பமான வரை. அதனால் டிஃபனில் என்ன இருக்குது, டிஃபன் பசங்களும் கொடுக்கலையே உங்களுக்கு, அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இனிப்பாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன பேர்? மாங்காய் ஊறுகாவா? தீப்பு. ஆமாம், மாங்காய் இனிப்பு.
தித்திப்புன்னா இனிப்பு. நல்லா செஞ்சிருக்காங்க, நல்லா இருந்து கொஞ்சம் சாப்பிட்டா மீதி முக்கால்வாசி இருக்கு, வீட்டில் இருக்கு, அவ்வளோதான், இங்கே வராது. அதுக்கு ஒரு அண்டாவில் செஞ்சு தான் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் 25 மாங்காவது வாங்கி அண்டாவில் போட்டு தள்ளி கொடுத்தா போதும். உங்களுக்கு நல்லா தான் இருக்காது, இனிப்பாக இருக்கும். அதெல்லாம் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், அவ்வளோதான். அவர் நாம மகிமை பண்ணணும். நிறைய பேருக்கு கவிதா நிறைய கொடுத்துருக்காங்க, பிரியாணி 2-3 கொடுத்துருக்காங்க. கேட்ப என்ன சொல்ல முடியும், கவிதா கொடுத்தாங்க. ஓகே, கர்த்தருக்காக சொல்லணுன்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க, கொடுத்தது சொல்லி தான் ஆகணும். நிறைய பேர் சைடில் நம்ம உங்கள் கிரேஸ் கூட முதலுக்கு வெளிக்கிழமை கொய்யாக்கா கொடுத்தாங்க. 3 நான் எடுத்துக்கிட்டேன், 3 செல்ல மாட்டேங்க கொடுத்துட்டேன். பரவாயில்ல, அந்த ஒரு காரணம் செய்யலாம். அப்போ கிறிஸ்துக்குள் நம்ம எப்படி இருக்கணும், பயந்து இருக்க வேண்டும். இங்கே நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஒருத்தர் சொல்றாரு, மண்ணானாலும் எங்கவா, திருச்செந்தூர்ல மண்ணாவாராம், கல்லாவாராம். அவர் மண்ணு, நீ எந்த ஊருக்கும் மண்ணாக முடியாது, கல்லாக முடியாது. மண் எங்க இருக்குதோ அந்த இடத்துல எங்க வச்சாங்களே உன்ன அமுக்கு டுமுக்கு போட்டு அமுக்குன்றாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, மண்ணில் போட்டு அமைக்கிறாங்க. பரிசுலாம் சொல்லுவார், 2 நெடுக்கு 6 குறுக்கு பாயை போட்டு அமுக்கு டபுக்கு குமுக்குன்னு சொல்லி குமுக்கு வச்சிடறாங்க. எப்படியும் சொல்றாங்க, இது சரியா தெரியல. அந்த பாடையில போவோம், எப்படி போவார், பாடையில சிரிச்சிட்டா போவார், எதுவுமே இருக்காது, கப்சுப். அப்போ நாம யோசிக்கணும், இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, பரலோக ராஜ்யம். சில பேர் சாதாரண ஒரு கொட்டா வீட்டில் இருக்காங்க, ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுன்னு இருக்காங்க, அப்படியே இருந்துட்டு இருக்கோம். இதே வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களும் அவங்களாம் எல்லாம் சம்பாதிச்சு கொஞ்சம் இருக்கும்போது அந்த இதில் இருப்பாங்க. இடம் இருக்குது, ஒரு 1/2 கிரவுண்ட் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நமக்கு கூடுமான வரை வீட்டு இதில் பார்க்கலாம், செல்போனோட பார்க்கலாம். உங்களுக்கு இடம் இருக்கா, வீடு கட்டணும் விருப்பம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துட்டு 1 வாரமாக அவங்க ஒரு 10 அடுக்கு மாடியை என்ன பண்ணுவான் கட்டிட்டு, ஆமாம் அண்ணாமலை கதை மாதிரி. ஆமாம், அசோக் அப்படின்னு சொல்றாரு பாரு அண்ணாமலை, அந்த மாதிரி கதையாயிடும். இவங்களாவது ஒரு வீடு கட்டித்தரன்றாங்க. அது ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியும். நிறைய பேர் விசாரிப்பாங்க, என்ன சார் வீடு கட்ட இடம் இருக்கா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் கேட்குற மாதிரி வீட்டை நாங்கள் கட்டிக்கிறேன் சார், உங்களுக்கு எவ்வளோ தரணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா அதை அவனே எடுத்துக்குவோம். ஆனால் நமக்கு இடம் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உருவம் இன்னதென்று தேவன் அறிவார், நாமும் கூட மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருந்தது. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், எப்போ சாவன்னு எனக்கு தெரியாது. அது இப்போ வருமோ அப்புறம் வருமோ எப்போ வருமோ, எப்போ வேணுமானாலும் என் ஜீவன் எடுக்கப்படலாம். கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாத்துக்கும் அவர் தான், அவர் உத்தரவு கொடுக்கணும், அப்பதான் ஜீவன் எடுக்கப்படும். அப்ப எப்போதும் நான் சாகலாம். என்னுடைய வயது நிமித்தமாய், என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நிமித்தமாய் வராதுப்பா அப்படின்னாங்க. படுத்துட்டு சாப்பிட்டாருங்க, அவ்வளோதாங்க. எழுதி பார்க்குறேன், எழுதுக்கவே இல்லைங்க. ஏன், எப்போ வேணாலும் உயிர் போகலாம். ஆதலால் தான் இங்கே மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கலாம். பூக்கள் பாருங்க, அப்படியே பிரகாசமா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். என்ன பண்ணணும், உடனே பறிச்சிடணும். அந்த பூவுடைய மனத்தை நிமித்தமாய், அழகு நிமித்தமாய்
அதை பறித்து தங்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன பண்றாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. ஆலை கட்டி போச்சு, அது உயிர் போய்கிட்டே இருக்குது. ஸ்திரீகளுக்கு நல்லா தெரியும், ஒரு துணியில் என்ன பண்ணுவாங்க, அந்த பூக்களை வச்சு போய் தண்ணி தெளித்து, அப்புறம் நாங்கள் ஓலை வீட்டில் இருக்கும்போது வெளியவே வச்சுருவாங்க. எங்கள் அம்மா அந்த ஓலை இருக்குது, அந்த ஓலையை தூக்கி வச்சுருவாங்க. அந்த பனியில் அந்த பூ கிளம்பிக்கணும், அருமையாக இருக்கும். மறுநாள் ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கங்கே எங்கே இருக்கும், டுக்கு டுக்காக இருக்கும், அந்த புது பூ மாதிரி இருக்காது. 2வது நாள் அது கதி அதே அவ்வளோதான் பூ. அந்த பூவுக்கு ஒப்பாகும், புல்லுக்கு ஒப்பாகும் நம்முடைய ஜீவன் இருக்கு. ஆதலால் கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை மட்டும் பார்க்கலாமா? 106:3 நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதை மட்டும் கடைபிடிங்க. நியாயத்தை, கர்த்தர் நிமித்தமாய் நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நம்மை படைத்து உருவாக்கி மேலே எத்தனை ஆசையா இருப்பார் ஆண்டவர். இன்னைக்கு எப்படி தாய் தகப்பன் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்களோ, அது போல நம்ம படைச்ச கடவுளும் கூட நம்ம மேல எப்படி இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. அந்த அன்புள்ள தெய்வத்தை தான் நம்ம தேடி இந்த காலை வேளையில அவர் வருகிற இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இப்போ படித்தோம், அவர் நம்முடைய கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி அழிவுக்கு நம்முடைய பிராணனை விலக்கி மீட்டு ரட்சித்து, ஐயா சொன்னது போல இந்த பூமி இன்னைக்கு ஏதோ வெளிச்சமா இருக்குன்னா இந்த வெளிச்சத்துக்கு காரணம் யார் தான்? நம்முடைய ஆண்டவர். இந்த வெளிச்சம் இந்த பூமியில இருக்குன்னா அவர் இல்லை, கொடுக்கலன்னா இந்த வெளிச்சம் நமக்கு இல்லை. காற்று சுவாசிக்க அவர் கொடுக்கலன்னா, கொரோனா டைம்ல ஆக்சிஜன் பேகு, ஆக்சிஜன் அந்த மிஷனே எவ்வளோ வெயிட், அந்த ஆக்சிஜனுக்காக அவ்வளோ ஜனங்க என்ன பண்ணாங்க, அல்லோலப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் எத்தனை ஆக்சிஜனை என்ன பண்ணிருக்கார், நமக்கு நம்ம சுவாசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். எத்தனை பாருங்க, மழையே இல்லாம அப்படியே வெந்து போயிருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், இன்னைக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். தண்ணி அப்படியே ஓடுது. எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஸ்டாலின் வந்து என்ன பண்ணல, சரியா தூர் வரல, போன முறை பெய்த மழை எவ்வளோ மழை சேமிச்சு வைக்காதனால இப்போ தண்ணி பஞ்சம் வரப்போகுது, அவ்வளோதான், டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகும்போதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மழையை கொடுத்துட்டார். பாருங்க, புதுப்படையா வெறும் நமக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோம், பணம் தான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் இறக்கமாக கொடுத்துருக்குற இது இல்லைனாலே நம்ம போயிட்ட கேஸ் தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் எவ்வளோ இரக்கம் உள்ளவரா, இவ்வளோ ஜனங்களுக்கு வாழும்படியா இந்த சகலத்தையும் கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவரை நம்பி அவரை சார்ந்து வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போவோம், போ உலகம் போற போகல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வாழ்க்கை இல்லை. நம்ம கையில இவ்வளோ பெரிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல யார்கிட்ட இருக்குதோ இல்லையோ, நம்மை உண்டாக்கின தேவன் எழுதி கொடுத்த புத்தகம், இவ்வளவு பெரிய பைபிள் நம்ம கையில இருக்கு. இதுல ஒன்று ரெண்டு இல்லை, கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தைகள் கோடி கோடியா இதுல இருக்கு. இதை படித்து ஒரு மனிதன் தான் யார் என்று அவன் அறிந்து கொள்வானே, ஆனால் அவனே இந்த உலகத்துல ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடிக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, வாழ்ந்து ஒரு வாழ்க்கை
எப்படி வேணா வாழ்ந்து என்ன பண்ணுவோம், முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே வாழவும் செய்யறாங்க. எப்படி வேணா வாழ்வோம், யார் என்ன கேட்க போறது, ஏன் வாழ்க்கை அப்படி சொல்றாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ உனக்கு சொந்தமானவனே இல்லை, நான் என் ஜீவனை உனக்குள்ள கொடுத்துருக்கிறேன், நான் தான் உனக்கு உருவமே கொடுத்துருக்கிறேன். நீ இப்படி இருக்கணும்ன்றது உன் எலும்புகளை நான் தான் உருவாக்கினேன், உன் தாயின் வயிற்றில கருவை நான் தான் உருவாக்கினேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் நமக்கு சொந்தம் பாராட்டுற ஒரு தெய்வத்தை தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம். யாரையோ இல்லைங்க, நம்மளை உண்டாக்கினவரை தேடி வந்திருக்கிறோம், உருவாக்கினவரை தேடி வந்திருக்கிறோம். நம்மளை குறிச்ச ஒரு நோக்கம் அவரிடத்துல இருக்கு, நம்மளை குறித்த ஒரு திட்டம் அவரிடத்துல இருக்கு. நாம ஒரு தகப்பனை போல அவரை நேசிக்கணும்னு அவர் விரும்புகிறார், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, எப்படி ஒரு தகப்பன் நம்ம மேல அன்பு செலுத்துகிறாரோ அது போல தெய்வமும் நம்ம மேல அன்பு செலுத்த ஆசையா இருக்கிறார். அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், டைமை கொடுக்கணும், நம்மளை கொடுக்கணும். நம்ம ரொம்ப சுத்தமானவனா நம்மளை காத்துக்கொள்ளணும். இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை இந்த பூமியில அவர் ரொம்ப செழிப்பா வாழ வைப்பார். படித்தோம், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபை இருக்கு, இறக்கம் இருக்கு, தயவு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, பலன் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. அவருக்கு பயந்து அவர் என்னுடைய தகப்பன்ற அந்த அறிவோடு உணர்வோடு நம்ம வாழ்வோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
அன்பின் ஆண்டவரே, திரு காலை மத்தியான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு எங்கள் யாவரையும் காண்கிற தேவனுக்கும் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருக்க மாட்டோம். உங்களுடைய வார்த்தைகள் தான் நீர் எங்கள் இருதயத்திலே தங்கி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வைத்து வருகிறீர், நடத்தி வருகிறீர், இந்த தேவைகளை சந்திக்கிறீர். நாங்கள் இந்த பூமியிலே ஜீவனோடு இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கொள்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயத்திற்குள் தங்கி எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து எங்களை ரட்சிக்கட்டும், எங்களுக்கும் மற்றவர்களை ரட்சிக்க மாட்டான். இந்த நாளிடம் இந்த மக்களை நடவடிக்கை இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தினேன், தைரியப்படுத்தினேன். அப்பா, அவர்கள் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவி ஒவ்வொருடைய எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிறதையும் உடைய காரியங்களிலே நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு எதிர்பார்க்கிற காரியம் நன்மையாய் மாற எவரையும் திரும்ப செய்யும். நம்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காரியத்தை ஏற்றுக்கொண்டு இதை நிமித்தமோ ஒவ்வொருவரும் நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கும். எங்களை யாவரையும் தாழ்வு தேவனால் முடிவடைத்துக் கொண்டு இதோ எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்துகளும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாற்றி ஆகும். அந்த கர்த்தாவை சிசித்திரி என்றாவுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் இன்றும் வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பெரியவன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சிருந்து வரலாம். பிரைஸ் காட்.